ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10 பாட்டு நூல்கள் பார்க்க போகிறோம். 10 பாட்டு நூல்களை வந்து எப்படி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10 பாட்டு நூல்களில் வந்து அதாவது 2 பாடல்களை மட்டும் ஒரு பேர் 2 பாடல்கள் பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி 2 பேர் வந்து 2 பாடல்னு பாடியிருப்பாங்க. அது யாருன்னா ஒருத்தவங்க நக்கீரர், இன்னொருத்தவங்க கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார். இவங்க 2 பேர் தான் 2 பாட்டு பாடியிருப்பாங்க. மீதி எல்லாருமே ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாங்க. இப்போ வந்து வாங்க நம்ம ஷார்ட்கட்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து திருமுருகாற்றுப்படை வந்து நக்கீரர். இப்போ நக்கீரர் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ முருகன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பஞ்சாமிர்தம் ஞாபகம் வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு முருகனை தரிசிக்கிறதுக்காக நம்ம நெடுந்தூரம் நடக்கிறோம். அதான் நெடுநல் வாடை. நெடுந்தூரம் நடந்து சென்று முருகனை தரிசிச்சுட்டு அங்கே பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்க. அதை நம்ம நக்கி சாப்பிட்றோம். அதான் நக்கீரர். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிச்சு. அடுத்தது பொருணர் ஆற்றுப்படை. பொருனா என்னது? இப்போ வந்து நம்ம பொறுங்கிறது வந்து நம்ம பொறுமைன்னு எடுத்துப்போம். பொறுமை எல்லாத்துலேயுமே வந்து பொறுமையாக இருக்கிறது பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்களை குறிக்கிறது கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ கன்னியர். அப்போ பொறுமைன்னு வந்ததுன்னா இங்கே கன்னியார். அப்போ பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார். அடுத்தது பெரும்பான் ஆற்றுப்படை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெரிய பானையையும் அடுத்தது பாலையையும் நம்ம பட்டணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ பட்டணத்துக்கு வந்து பாலையையும் பெரிய பானையும் எடுத்துகிட்டு போகிறப்ப அது உறுத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து நம்ம உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டுனா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? முல்லைனாலே காடும் சார்ந்த இடமும். அப்போ காட்டில் என்ன இருக்கும்? நம்மளாம் காட்டுக்கு போனாலே அங்கே தனியாக போகக்கூடாது, அங்கே பூதம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முல்லைப்பாட்டுனா நப்பூதனார். அடுத்தது மதுரை காஞ்சி. மதுரைக்கு வந்து நம்ம ரொம்ப தூரமாக நடந்து போகிறோம். அப்போ மதுரைக்கு போகிறப்ப நம்ம காஞ்சி போயிடுறோம். அங்கே போனோன்னே ஒரு மாங்காய் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும். அப்போ மாங்குடி ஜூஸ், அதாவது மாங்காய் ஜூஸ். மாங்குடி மருதனார். இது நம்ம மலைப்படுகடம் பார்க்குறோம். மலைப்படுகடம் அப்படின்னா மலைனாலே பெருசு தான். அப்போ மலைன்னு வந்ததுன்னா பெருசுன்னு இங்கே வரும். அப்போ பெருங்கௌஷிகனார். குறிஞ்சி பாட்டு எழுதுனது கபிலர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் க்ளூ வேண்டாம். இது சிறுபானாற்றுப்படை நத்தத்தனார். இப்போ நாத்தனார்கிட்ட நம்ம வந்து சிறுபானம் வாங்கி குடித்தாதான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒன் வேர்ட்ஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.